எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேரோல் சப்சிடி ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஊதிய பட்டியல் மானியம் எதற்கு உருவாக்கப்பட்டதுன்னா, சிறிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த ஊதிய பட்டியல் மானியம் உருவாக்கப்பட்டது. முதல்ல இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். தங்களது நிறுவனத்தில் 20 ஊழியருக்கு மேல் பணியமர்த்தப்பட்டிருப்பின், ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி EPFக்கு முதலாளியின் பங்களிப்புக்கு ஈடான தொகை ஆண்டொன்றிற்கு ஒரு ஊழியருக்கு அதிகபட்சமாக 24,000 வரை 3 ஆண்டுகளுக்கு ஊதிய பட்டியல் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 ஊழியர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய MSME நிறுவனங்களில் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிலும் 20 எம்ப்ளாய்க்கு மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு EPF வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு ஊழியருக்கும் அந்த மாதத்திற்கான EPF தொகையை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும். இதை சிறு குறு நிறுவனங்களுக்கு எளிமையாக்கும் வகையில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த PF தொகையானது எம்ப்ளாய்கிட்டிருந்து 12%, எம்ப்ளாயர் 12% செலுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம செலுத்தக்கூடிய, அதாவது எம்ப்ளாயர் செலுத்தக்கூடிய அந்த தொகையை கவர்மெண்ட்டே செலுத்தும் அப்படின்னு இந்த ஸ்கீமில் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு எம்ப்ளாய்க்கு நம்மளுக்கு 24,000 ரூபா ஆண்டொன்றிற்கு சேவ் ஆகுது. இதே போல் நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்கிட்ட இருந்து நம்மளுக்கு 24,000 ரூபா ஆண்டொன்றிற்கு நம்மளுக்கு சேமிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலியமாக அனைத்து ஒர்க்கருக்கும் EPF வசதி செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இப்போ இந்த மானியம் பெறுறதுக்கான அடிப்படை தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். மாநிலத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கும் அனைத்து சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மையப்பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளுள்ள தொழிற்பேட்டைகளை தவிர்த்து பின்தங்கிய பகுதிகள் மற்றும் தொழிற்பேட்டைகளில் நிறுவப்படும் அனைத்து புதிய சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தின் 388 வட்டாரங்களில் அமைக்கப்படும் அனைத்து புதிய வேளாண்சார் சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கும் இது எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே பல நிறுவனங்கள் பயன்பெற்றுட்டு வருது. 2021-22ஆம் ஆண்டில் மட்டும் 3.46 லட்சம் ஊதிய பட்டியல் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இவ்வளவு நிறுவனங்கள் தங்களை இந்த திட்டத்தின் மூலமாக இணைச்சிக்கிட்டு பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் உங்கள் நிறுவனத்தை இந்த ஸ்கீமில் இணைச்சிக்கிட்டு பயன்பெறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த திட்டத்தை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.